அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னம்பிக்கை, மற்றவங்கள மதிக்கிறது, உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள், அற்புதமான குணங்கள் கொண்ட ரொம்பவும் அருமையான ராசி தாங்க கும்பம் ராசி. இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களை பார்த்திங்களா, சுதந்திரமான போக்கு கொண்டவங்க. ஆனால் தனக்கென்ன ஒரு தனி விதிகளை வகுத்து அதற்கேற்றபடி வாழக்கூடிய அற்புதம் வாய்ந்த ராசி தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி. இந்த கும்ப ராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்பவும் ஒரு புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தின் மீது ரொம்பவும் அக்கறை கொண்டவங்க. ஏழைகள் பணக்காரர் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம உதவக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி மற்றவங்களையும் தன்னை போல நேசிக்கக்கூடிய, அமைதி, உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள். நவீன உலகிற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறவங்க இவங்கன்னே சொல்லலாம். எளியவர்கள் எளியவராக பழகக்கூடிய நண்பர்கள், ஒற்றுமைக்கு பாடுபவருங்க. ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள். இவ்வளவு அற்புதங்கள் குணம் நிறைந்த நம்மளுடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். கும்பம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, ராசியில் சனி, ராகு என கிரக நிலையானது உங்களுக்கு வலம் வருதுங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தனாதிபதி குரு ராசியை பார்க்கறதுனால பணவரவு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாதுங்க. இழுப்பறியான ஒரு நிலையானது இந்த டைமில் காணப்படும். அதே மாதிரி சந்திரனோட சஞ்சாரத்தினால புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அமையுங்க. பணவரத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாகவே இருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. மனதில் திடீர் கவலைகள் தோன்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் மன வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. பணவரத்துக்கும் நிதானமாகவே இந்த டைமில் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலை செய்ய இடத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைங்கிட்ட எதையுமே பக்குவமாக சொல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு பதவிகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சக மாணவர்கள், ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு பல நல்வில்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் அமைய, கல்வி சிறப்பாக உங்களுக்கு உதவ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இனி நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? அவிட்டம் 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களோட வெற்றியே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஒவ்வொன்றாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதே மாதிரி தூக்கம் இல்லாத ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வறுத்து கொள்ள வேண்டாங்க. அது பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுத்தமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். சில பேர்த்துக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட திறமையை நீங்கள் பாராட்டி அவங்களுக்கு சன்மானமும் உங்களோட கையால் வழங்கக்கூடிய அற்புதங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ பெருமாளை தீபம் ஏற்றி நீங்கள் வணங்கி வர கடன் பிரச்சனை அனைத்துமே தீருங்க. அதே மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும்.
கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமான பலன்களாக அமைஞ்சிருக்கு? தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடம், அவர் உங்களோட ராசியை பார்க்குறாரு. அடுத்து சுகஸ்தானத்தில் ஆட்சி, 6ல் புதன். இவை எல்லாமே மிக சாதகமான அமைப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்வில் பார்த்தீங்களா, எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. 2 சுப கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறதுனால பெரும்பாலான சங்கடங்கள் அனைத்துமே குறையும். சில சங்கடங்கள் நீங்களாகவே வர அழைத்து கொண்டதாக இருக்கும். எனவே பேச்சிலும் சரிங்க, செயல்லையும் சரிங்க, சற்று கவனமாக இருந்தால் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் கொள்ளலாம். அதே மாதிரி சில பேர்த்துக்கு புதிய உத்தியோகமும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு வரும். பணப்பிரச்சனை குறையும். குழந்தைகளோட படிப்பிலும் ஆற்றலும் நல்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டு பல மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கும்பராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேணும்? ராகுவும் சனியும் ராசியில் இருக்கிறதுனால மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே அதிக உழைப்பு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால சில நேரம் விரக்தியை உணர்த்துவீங்க. சனி ராகு அப்படிங்கிற 2 கிரகமே இருட்டு கிரகங்கள். அப்படிங்கிறதுனால மனதில் வீண் கற்பனைகளும் தேவையில்லாத வதந்திகளை நம்புவதால் மன அழுத்தமும் உண்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேட்டவுடன் எதையுமே நம்ப வேண்டாங்க, அதை பரப்பவும் வேண்டாம். அது உங்களுக்கு பல சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக வாழ சனிக்கிழமைகள் தோறுமே அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்களுக்கு செல்லுங்க. அதே மாதிரி தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக நினைத்து எங்களுடைய கவலைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து விளக்கு போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வணங்கிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க. மனக்குழப்பங்கள் அனைத்துமே மாறி மகிழ்ச்சி உண்டாகி சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளில் மகரம் மற்றும் கும்ப ராசியானது சனி பகவானோட ஒரு ராசிகளாக சொல்லப்படுங்க. எனவே இந்த 2 ராசிகளுக்குமே சனி கிரக பெயர்ச்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போல இல்லாமல் பாதகமான பலன்கள் சனி பகவான் தருவதில்லை. கும்பம் ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க. எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா, காரிய தடைகள் எல்லாமே இல்லாமல் சிறப்பான மகிழ்ச்சியாக வாழ சில பரிகாரங்களை செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு பல அற்புதங்கள் செல்வமிக்க வாழ்க்கையானது அமையுங்க. என்ன பரிகாரம்? கும்பராசியில் பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்க்கை கிடைக்க பெறவும் அனைத்திலும் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயர் வழிபாடுகள் மேற்கொள்றதுனால சனி பகவானின் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுறதுனால வாழ்வில் செல்வ நிலையானது உயருங்க. இந்த ராசினர் பார்த்திங்களா, அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க. கும்பம் ராசினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருங்க. ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கோவில்களுக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானமாக தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போக்குங்க. அதே மாதிரி முக்கியமாக உங்கள் ராசிக்கு பிரகாரம் பொய் பேசுவதை தவிர்க்கிறது ரொம்பவும் சிறந்தது. இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானின் அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைத்து உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கும். எனவே நீங்கள் பொய் பேசுவது முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா, பாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி கும்ப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் நடக்குங்க.
அதே மாதிரி முருகன், சிவன், இது எல்லாமே நீங்கள் வணங்கிட்டு வர ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வமாக உங்கள் ராசிக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.